ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பின்னால் கனிமத்து சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கனிமத்தை ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார், மா அலா ஹாதா அஸ்லம்து, இதுக்காக எல்லாம் நான் இஸ்லாத்துக்கு வரலன்றார். நான் இஸ்லாத்துக்கு வந்ததெல்லாம் இதற்காக அல்ல. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு அழைப்பு விடுக்கிற நேரத்தில் அங்கே சென்று அம்பு இங்கே எரியப்பட்டு கொல்லப்படுவதற்காகத்தான் நான் என்ன செய்தேன், நான் வந்து இஸ்லாத்துக்குள்ளே இணைந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இஸ்லாமிய ஆட்சியாளராக இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர் போருக்கு அழைப்பார். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும், நான் கொல்லப்படணும், அதன் மூலம் நான் சொர்க்க முடியதுக்கு தான் வந்தேன்ட்டார். அவர் போகிறாரு. கொஞ்ச நாள் பின்னால் யுத்தம் நடக்கிறது. பல சுஹதாக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். அதில் ஒரு மனிதர் அம்பு உள்ளே பாய்ந்த நிலையில் கொண்டு வரப்பட்டார். களத்திற்குள்ளே பாய்ந்த நிலையில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கேட்டா அஹூ அஹூன்னு கேட்டாங்க. இவரா அவர் என்று கேட்டார்கள். அந்த மனிதரா இவர் என்று கேட்டாங்க. சொன்னார்கள், ஆம் அவர் தான் இவர் என்ன. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகல்லாஹ ஃபஸத்தகஹுல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அற்புதமானது அமல்தான். ஒருவனுடைய ஈமானுக்குரிய சிறந்த அடையாளமும் அமல்தான். ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனால் அமலால் மட்டும்தான் ராஹத் அடைய முடியும், நிம்மதி அடைய முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொன்ன வார்த்தை பிலாலை பார்த்து, அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே அதான் சொல்லுங்க, ராஹத்தாக இருக்கட்டும், எங்களுக்கு நிம்மதியை தரட்டும், எங்களுக்கு ராகத்தை உருவாக்கட்டும், அதான் சொல்லுங்கள். தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, எனது கண் குளிர்ச்சியே தொழுகையில் தான் என்ன செய்கிறது, ஆக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, மிகப்பெரிய அடையாளமே ஈமானுக்கு இந்த நல்ல அமல்கள் தான். அதிலும் பிரதானம் நஷ்டம் ஏற்படுத்துகின்ற அமல்கள். உலகத்தில் நஷ்டம் ஏற்படுத்துகின்ற அமல் எங்களை நேரத்தை பறிக்கக்கூடிய அமல், எங்கள் தூக்கத்தை பறிக்கக்கூடிய அமல், எங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் சாதாரணமாக எடுக்கக்கூடிய எதுவும் எங்கள் வாழ்க்கையை முழுசாக நஷ்டப்படுத்திடாது. பொருளாதாரத்தை சாதாரணமாக எடுத்துவிடக்கூடிய அமல், இவைகள் தான் எங்களது ஈமானை தீர்மானித்து கொண்டிருக்கிறது. எங்களது ஈமானை, நம்பிக்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது இந்த நல்ல அமல்கள் தான் என்பதை நாங்கள் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு செய்தி. இதில் நிறைய செய்திகள் சொல்லலாம், ஆனால் இன்னும் 2-3 விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறதால் இதோட இந்த பகுதியை நான் முடிச்சிடுறேன். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய அடையாளம் அமல் சாலிஹ் தான். 3வது சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நல்ல அமல்களிலும் இஹ்லாஸ் பாதுகாக்கப்படுவதற்கான அமல்களுக்கு மிகப்பெரிய கூலி உண்டு. இஹ்லாஸை பாதுகாக்கின்ற அமல் இருக்குதே, அதுக்கு மிகப்பெரிய கூலி உண்டு. மனிதர்களில் சில அமல்கள் உண்டு, புகழ் வேகமாக வந்து சேரும். புகழ் என்ன செய்யும், வேகமாக வந்து சேரும். சில அமல்கள் உண்டு, நம்மளா சொன்னாதான் புகழ் வந்து சேரும், நாங்கள் சொன்னாதான் புகழ் வந்து சேரும். இல்லை என்றால் அது என்ன செய்யாது, புகழ் வந்து சேராது. உதாரணமா 5 நேர தொழுகை உங்களுக்கு புகழை வந்து சேர்க்காது. ஏன் சேர்க்காதுன்னா அது கடமை, எல்லாரும் தொழணும், அது கடமை, எல்லாரும் தொழ வேண்டும். நீங்கள் தஹஜ்ஜுத் வித்ரு தொழுவீங்கன்னு சொன்னால் அந்த செய்தி வெளியே போச்சுன்னா என்ன செய்யும், உங்களுக்கு புகழை வந்து சேர்க்கும். ஆனால் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் தஆலா அமைத்து வச்சுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த தொழுகை வந்து வெளியே யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்க ட்ரை பண்ணாலும் அவன் தூக்கமாக தான் இருப்பான். அதனால் அதுக்கெல்லாம் பெரிய ரிஸ்க் எடுத்து அதை பார்க்க மாட்டாங்க. 2வது விஷயம், தொழுகிறவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்காது, ஆனால் அதை வெளியே சொல்லவும் இயலாது. வெளியே சொல்லவும் இயலாது. நமது நன்மையெல்லாம் என்ன செஞ்சிடும், போய்விடும். அதனால் நிறைய பேர் தொழுவதும் இல்லை. நிறைய பேர் என்ன செய்வதில்லை, தொழுவதும் இல்லை. ஒரு 10% தான் தொழுகிறாங்க. அமல் சாலிஹுக்கு யாராவது போட்டி போடணும்னு நினைச்சா இந்த உலகத்தில் இஹ்லாஸான அமல்களுக்கு போட்டியே நிறைய இல்லை. லேசா நீங்கள் முதல் நபராக போகலாம், லேசா என்ன செய்யலாம், முதல் நபராக போகலாம். சில மனிதர்கள் நல்ல அமல்களை செஞ்சு கண்டிக்கிறாங்க, அல்லாஹு தஆலா அவங்களுக்கு தௌஃபீக் செய்திருப்பான், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதை செய்வதற்கான வாய்ப்பை இயல்பாக கொடுத்திருப்பான். ஆனால் ஷைத்தான் விடமாட்டான்.
அதை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து மற்றவர்கள்ட்ட சொல்லி அந்த அமல்களுடைய நன்மையை வீணாக்குவதற்காக முழுமையாக ட்ரை பண்ணுவான். அது எப்படியாவது சிலர் இருக்கிறாங்க அதாவது தூங்குகிற நேரத்தில் உதுவெடுக்காமல் தூங்கியதே இல்லை. அப்படி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. 20-30 வருட காலம். இது சைத்தான் என்ன செய்வான்டா, திடீர்னு உதுவெடுக்கிற நேரத்தில் எவ்வளவு நாளாக இப்படி செய்கிறாய் அப்படின்னு ஒரு ஞாபகத்தை கொடுப்பான். ஒரு கிட்டத்தட்ட இவரே பேசிக்கொள்வார் 30 வருஷம், என்ன 30 வருஷம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும். இதை சைத்தான் வளர்த்தெடுத்து அப்படியே கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இதை சொல்லணும், எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்ய வேண்டும், இதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சைத்தான் அதை தூண்டுவான். அப்போ ஏதாவது இடத்துல என்ன செஞ்சிருவோம், இந்த உழுவெடுக்கிற முறையை பொறுத்தவரையும் கொஞ்சம் கேட்டுக்கிறோம். நான் 30 வருஷமாக நைட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னால் உழுவெடுத்துட்டு தான் தூங்குறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லித்தான் கேள்வியாகவே கேட்குறாங்க. ஒரு கேள்வி கேட்குற டைமில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லித்தான் கேள்வியாக கேட்குறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அவர், 30 வருஷமாக நான் ஒழுங்காகவே உழுவெடுக்கலைன்னு தான் சொல்ல வர்றாரு. ஆனால் உழுவெடுக்கிற முறையை கேட்கறதுக்கு இப்படி ஒரு வார்த்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதே போல தான் தொழுகையுடைய விஷயங்கள், தஹஜ்ஜுடைய விஷயங்கள், இது போன்ற அம்சங்களிலெல்லாம் இதைத்தான் என்ன செய்கிறார்கள், தான் தொழு விஷயத்தை காட்டுவதற்கு வெளியே சொல்வதற்கான முயற்சியை நிறைய பேர் எடுக்கிறார்கள். இது காரணம் என்னென்றால், புகழை விரும்பாமல் வணக்கம் என்கின்ற பகுதிக்குள்ள யாரால போக முடியுமோ அது ஒரு பெரிய போராட்டம். அதை செய்தால் இந்த இடத்துல போட்டியாளர்களே குறைவு. இஹ்லாஸுடைய விஷயத்தில் போட்டியாளர்களே குறைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போட்டி இல்லாமல் ஒரு அறிஞரை சந்திப்பதற்காக இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று நினைக்கிறேன், அவர் ஒரு ஊருக்கு போறார், ஒரு அறிஞரை சந்திப்பதற்காக போறார். அவரோட சொந்த ஊருக்கு போறாரு. அந்த அறிஞர் ஊருக்கு போய் அவரை பற்றி விசாரிக்கிறாங்க, தெரியாதுன்றாங்க. ஒருத்தராக விசாரித்து போகிறாங்க, தெரியாது. கடைசியில் அப்படியே தேடி கேடி கண்டுபிடிச்சிட்டார் வீட்டை கண்டுபிடிச்சி, அதாவது ஒரு நல்ல ஒரு மார்க்க விளக்கம் உள்ள ஒரு அறிஞருடைய உபதேசம் இப்படி தான் இருக்கும். அந்த 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 அறிஞரை பார்த்து இவர் சொல்கிறார், இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் சொல்கிறார், மின் ஃபத்லிக் அன்னக லா துஅரஃப், அல்லாஹ் உனக்கு தந்த சிறப்புகளில் ஒன்றுதான் இந்த ஊரில் உங்களை யாருக்கும் தெரியாது. இந்த ஊரில் உங்களை யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு நம்ம பெரிய நியமத்தை எதை நினைக்கிறது, ஏன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்படின்னு நினைக்கிறது தான் நமது பெரிய பெருமையும் பெரிய நியமத்தும். ஆனால் அவர்களுடைய ஃபிக்ஹா என்ன இருந்துச்சு தெரியுமா, இந்த ஊரில் உன்னை யாருக்கும் தெரியாது, இது அல்லாஹ் உனக்கு செய்த பெரிய அருள், அல்லாஹ் உனக்கு செய்த பெரிய ஒரு அருள். காரணம் என்ன, வெளியே ஒரு மனிதர் போனாரண்டா அவரை யாருன்னு பார்க்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, பெருசாக கணக்கில் எடுக்கவும் மாட்டாங்க. எங்களோட அமல்கள், எங்களது இஹ்லாஸ் எல்லாம் பாதுகாக்கப்பட்டுரும், எல்லாமே என்ன செஞ்சிடும், பாதுகாக்கப்பட்டுரும். எந்த அளவுக்கு பிரபல்யம் அடைகிறோமோ அந்த அளவுக்கு எங்களது ஈமானுக்கு சோதனை என்ற அர்த்தம், எங்களது இஹ்லாஸுக்கு சோதனை என்ற அர்த்தம். அதன் மூலம் எங்கள் அமல்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்பது அர்த்தம். இமாம் ஃபுதைல் இப்னு அயால், சுஃபியான் தௌரி ரஹ்மஹுல்லாஹ், 2 அறிஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். 2 பேருமே மிக சிறந்த அறிஞர்கள். பேசிக்கொள்கிறாங்க, உணர்வுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள், உபதேசங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். பரிமாறிக்கொண்டுட்டு 2 பேரும் எழும்புற நேரத்தில் சொல்கிறாங்க, இன்னில அர்ஜுல்லாக, நான் அல்லாஹ்விடத்தில் விரும்புகிறேன் இந்த மஜ்லிஸ் பரக்கத்தான ஒரு மஜ்லிஸாக எங்கள் 2 பேருக்கும் அமைஞ்சிருக்கும். என்ன 2 பேருமே நல்ல நல்ல செய்திகள் என்ன செஞ்சாங்க, பரிமாறிக்கொண்டார்கள். அதற்கு ஃபுதைல் இப்னு அயாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு கெட்ட மஜ்லிஸாக எங்களுக்கு அமைந்து விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள். இது ஒரு கெட்ட மஜ்லிஸாக அமைந்து விட்டதோ என்று பயப்படுகிறேன் என்றால், காரணம், நீங்க என்னோடு பேசுவதனால் இருப்பதிலேயே அழகான வார்த்தைகளை செலக்ட் பண்ணி, இருப்பதிலே அழகான செய்திகளை செலக்ட் பண்ணி என்னோட பேச வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்களா இல்லையா? நான் உங்களோடு பேசுவதனால் இருப்பதிலேயே நல்ல செய்திகளை எடுத்து, அழகான செய்திகளை எடுத்து உங்களையும் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் பேசினேனா இல்லையா? 2லையும் என்ன போயிட்டு, இஹ்லாஸ் என்ன செஞ்சுட்டு போய்விட்டது, கெட்ட மஜ்லிஸாக இது அமைந்து விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். இதுதான் உண்மையிலே ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம். எனது அமல்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா என்கின்ற சிந்தனை, இஹ்லாஸ் இருக்கிறதே, இதான் அமல்களுக்கெல்லாம் பெரிய அமல். அமல்களுக்கெல்லாம் பெரிய அமல். நம்ம செய்யக்கூடிய அமல்கள், வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றையும் இறைவனுக்காக நாங்கள் செய்கிறோமா? ஒரு துளியும் அதில் என்ன செய்யக்கூடாது, ஒரு துளி கூட மற்றவருடைய புகழுக்கான பங்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. தர்மத்தில் கூட அதாவது சில வழிகாட்டல்கள் சொல்லப்படுகின்றன.
தெரிந்தவருக்கு தர்மம் செய்கிற நேரத்தில் உள்ளத்தில் ஒரு இன்பம் இருக்கும். அவரை திருப்பி பார்ப்போம், அவர் சலான் சொல்லுவார், துவா கேட்பார், சிரிப்பார், மதிப்பார், மற்றவர்கிட்ட சொல்லுவார். இப்படியாவது நம்ம தானாவது நடக்கும், நம்ம எதிர்பார்க்காட்டி. தெரியாத ஒருத்தருக்கு நம்ம தர்மம் செய்கிறோம் பாருங்க, யாருன்னே தெரியாத ஒருவர் போயிடுவார், அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி நபர் கிடைச்சா குறைவாக தான் கொடுக்குறோம். தெரியாதவன் வந்தால் குறைவு, தெரிஞ்சவன் வந்தால் அதிகம். காரணம், இந்த மாதிரியான மன உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான் அது. எனவே எங்களது மிகப்பெரிய டெஸ்டிங்காக எது இருக்கணும் என்று சொன்னால், இந்த இஹ்லாஸ் தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் நமது நிலைமை என்னன்னு சொன்னால், புகழ் கிடைக்குமாக இருந்தால் அதுக்குத்தான் நம்ம முதலாவது போய் என்ன செய்கிறோம், எல்லா விஷயங்களிலும் நின்று விடுகிறோம். தர்மம் செய்யக்கூடிய, கொடுக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் கூட பெயர் வார மாதிரியான விஷயங்களுக்கு தான் என்ன செய்கிறாங்க, பேர் கொடுக்குறாங்க. பள்ளி வாயிலை கேட்டால் அவசரமாக கொடுக்குறாங்க, ஹைலைட் ஆகிரும், ஒரு மணாரா ஹைலைட் ஆகிரும், மிம்பர் ஹைலைட். ஏன் புதுசாக மிம்பர் கட்டிக்கிறாங்க, என்ன விஷயம், இவர் தான் தந்தார் அப்படி உடனே கேட்டுருவாங்க, பார்ப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். ஒரு ஓலை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை அந்த டொய்லெட்டை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிறோன்னு அல்லது வீட்டுடைய கூரையை சரி கொடுக்க மாட்டாங்க, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. காரணம் என்னென்னா, செஞ்சு முடிச்சிட்டாலும் அது கேட்கப்படக்கூடிய இடம் அல்ல, அது மக்கள் பார்க்கிற பார்வையிலும் இல்லை. அதில் நிறைய பேருக்கு ஆர்வம் குறை இருக்குது. கொடுத்தாலும் ஜக்காத்துல இருந்து அப்படியே விஷயத்தை முடிச்சிடுறாங்க. ஜக்காத்துல இது கொடுத்தா கை நஷ்டம் இல்லை, கொடுக்கவும் வேணும், அது அந்த பக்கத்துக்கு என்ன செய்யட்டும், போகட்டும் என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ளும். என்ன காரணம், மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள இந்த தவறான, அதாவது இஹ்லாஸின்மை, முகஸ்துதி, இது நிறையவே போயிருக்கிறது.